அப்பேடிங் உள்ளடக்கம் முதலாவது பங்குடைமையின் அறிமுகம். இரண்டாவது லாபநட்ட பைசையின் கூற்றம் பங்கான நடைமுறை கணக்கு. பங்கான நடைமுறை கணக்கு லாபநட்ட பைசையின் கூற்றம் பங்கான நடைமுறை கணக்கு. மூன்றாவது பங்குடைமை முடிவு கணக்கு. திருப்பி சொல்லுங்க. பங்குடைமை முடிவு கணக்கு. பங்குடைமை முடிவு கணக்கு. பங்குடைமை முடிவு கணக்கு. என்ன சொன்னீங்க? லாபநட்ட பைசையின் கூற்றம் பங்கான நடைமுறை கணக்கு. லாபநட்ட பைசையின் கூற்றம் பங்கான நடைமுறை கணக்கு.
பங்காள நடைமுறை கணக்கு. பங்காள நடைமுறை கணக்கு. மூன்றாவது பங்குடைமை முடிவு கணக்கு. நாலாவது புதிய லாப நட்ட விகித கணிப்பு. புதிய லாப நட்ட விகித கணிப்பு. புதிய லாப நட்ட விகித கணிப்பு. அஞ்சாவது பங்காளர் சேரும் போது இளைப்பாறும் போது நன்மை சீராக. மோடியா கோசோட தெரியா போனா இல்லைண்ணா ஸ்கூல்ல போயில ஒரு சொன்னமே பார்த்து போட்டு மற்றது நாளைக்கு நான் வேற பின்னால் சொல்கிறேன். மாதம் 2024 ஸ்கீமை கொண்டு சொல்லு 22 22 21 சரி நான் வேற பின்னுவேன். சரி பங்காள இளைப்பாறும் போதும் பங்காள சேரும் போதும் பங்காள இளைப்பாறும் போதும் நன்மை சீராக. அடுத்த புதிய பங்காள சேரும் போது பங்குடைமை முடிவு கணக்கு. புதிய பங்காள சேரும் போது பங்குடைமை முடிவு கணக்கு. புதிய பங்காள சேரும் போது முடிவு கணக்கு. புதிய பங்கா சேரும்போது முடிவு காணும். பிறகு நிதியானின் தொடக்கத்தில் கமா நிதியானு இறுதி. ஆரம்பத்தில் சேரலாம் அல்ல இறுதியில் சேரலாம். நிதியானின் தொடக்கத்தில் கமாவோடு நிதியானு இறுதி. நிதியானின் இறுதியில் நிதியான இறுதியில். அடுத்த பங்காள இளைப்பாறும் போது முடிவு கணக்கு. 7. பங்காள இளைப்பாறும் போது முடிவு கணக்கு. இந்த மாதிரி நோமல் கேள்வி தான் பெறும். பங்காள முடிவு கணக்கு தான் பெறுமா. பங்காள இளைப்பாறும் போது முடிவு கணக்கு. ஃபைனல் எக்ஸாம்காரருக்கு 26காரருக்கு இளைப்பாறலாம் வரலாம். பங்காள இளைப்பாறும் போது முடிவு கணக்கு. நிதியானின் தொடக்கத்தில் கமா நிதியான இறுதியில். நிதியானின் தொடக்கத்தில் கமா நிதியான இறுதியில். கனி எல்லாம் எழுதிட்டீங்களா? பாஜி போட்டு நோட்ஸுக்கு போங்க. உள்ளடக்கம் பங்குடைமையின் அறிமுகம். 2வது லாப நட்டத்தை பதிவு செய்யும் கூற்றும் பங்காளர் நடைமுறை கணக்கும். 3வது பங்குடைமை முடிவு கணக்கு. 4 புதிய லாப நட்ட விகித கணிப்பு. 5 பங்காளர் சேரும் போதும் இளைப்பாறும் போதும் நன்மதிப்பு சீராக்கம். 6 புதிய பங்காளர் சேரும்போது பங்குடைமை முடிவு கணக்கு நிதியாண்டின் தொடக்கத்திலும் இறுதியிலும். பங்காளர் இளைப்பாறும் போது முடிவு கணக்கு நிதியாண்டின் தொடக்கத்திலும் இறுதியிலும்.
நோட்ஸ் வாசி. பங்குடைமை அறிமுகம். பங்குடைமை என்றால் என்ன? 1890ஆம் ஆண்டு பங்குடைமை சட்டத்தின்படி லாபம் உழைக்கும் நோக்குடன் பொதுவான முயற்சியில் ஈடுபடுகின்ற நபர்களுக்கிடையில் காணப்படும் ஒரு நல்லுறவே பங்குடைமை எனப்படும். இதில் 2 தொடக்கம் 20 பேர் வரை ஈடுபடலாம். உங்களுக்கு தெரியும், நிறுவன அமைப்புகளை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று தனியாதுறை வணிகம், மற்ற பொதுத்துறை வணிகம். தனியாதுறை வணிகத்தில் தனி வியாபாரத்தை சொன்னால் தனியொருவராக மூலமிடப்பட்டு தனியொருவராக நிர்வகிக்கப்பட்டு தனியொருவரே லாபத்தில் பங்குள்ள அமைப்பு என்ன வியாபாரம்? தனி வியாபாரம். அங்கே அந்த கேள்வி ரெண்டாம் தவணையோட அந்த கேள்வி வராதேனி. ஆகவே தனி வியாபாரத்தில் படித்த செம்மையாக்களை கவனத்தில் எடுத்த சரி. மூன்றாம் தவணைக்கு கட்டாய கேள்வி பங்குடைமை முடிவு கணக்கு வேறு. மூன்றாவது சொன்ன பங்குடைய முடிவு கணக்கு பங்காசிரியர் விட இல்லாமல் வர நோம கேள்வி. அப்படி இல்லையா பங்காசிரியர் வரும். மற்றபடி இழைப்பாறு வரா. இழைப்பாறு இந்த டேம் வரா. சரியான உற்பத்திக்கு ஒரு கேள்வி, சந்தா ஒரு கேள்வி, இந்த கேள்வி நிறையில் போய் போடலாம், போடாமல் விடலாம். சரி, அப்ப லாபமுனைக்கு நோக்குடன் பொதுவான முயற்சியில் ஈடுபடுகின்ற நபர்களுக்கிடையே காணப்படும் நல்லுறவு. ஒரு குடும்பம் என்றால் என்னவா இருக்கும்? நல்லுறவாக இருக்கும். குடும்பம் ஒற்றுமையாக இருந்தால் தான் அங்கே நடக்கிற எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும். குடும்பத்தில் விரிசல் வந்தால் எல்லாம் போயிடும். பங்குடைமை இருக்க வேண்டிய குறைந்த 2 பேர், மிச்ச எண்ணிக்கை 20 பேர். 2 பேரை சொல்றது பங்குடைமை கடலை சட்டம், மிச்ச எண்ணிக்கை 20 பேரை சொல்றது கம்பெனி சட்டம். 2007ஆம் ஆண்டு 7ஆம் இதுக்கு பேப்பர்ல வேறமா வந்து மிரவி வாசி. பங்குடைமையின் பொதுவான கூறுகள் அல்லது பண்புகள் யாவை? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உரிமையாளர்கள் இருத்தல், வியாபாரம் ஒன்று இருத்தல், பங்காளர்களுக்கிடையில் ஒப்பந்தம் ஒன்று இருத்தல், லாபம் ஈட்டும் நோக்கம் இருத்தல், சொத்துக்கள் தொடர்பான பொதுவான உரிமை இருத்தல், சட்ட ஆளுமை அற்றவையாக காணப்படல், வரையறுக்கப்படாத பொறுப்பு காணப்படல். பங்குடைமையில் செல்வாக்கு செலுத்தும் சட்டங்கள் யாவை? 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம், 1918ஆம் ஆண்டு வியாபார பெயர்ப்பதிவு கட்டளை சட்டம், 1840ஆம் ஆண்டு மோசடி தவிர்ப்பு கட்டளை சட்டம், 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனிகள் சட்டம், 1904ஆம் ஆண்டு கானர் எதிர்மறை வழக்கு தீர்ப்பு, முதலாவது பங்குடைமையின் பொதுவான பண்புகள் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஒன்றிணைய வேண்டும். வியாபாரம் ஒன்று இருக்கும். எது நடத்த போறோமோ அந்த வியாபாரம் ஒன்று இருக்கணும். பங்காளிடையே ஒரு ஒப்பந்தம் ஒன்று காணப்பட வேண்டும். லாபம் என்று நோக்கம் இருக்கணும். சொத்துக்கள் தொடர்பான பொதுவான உரிமை பங்காக காணப்பட வேண்டும். சட்ட ஆளுமை அற்றவையாக காணப்பட வேண்டும். வரையறுக்கப்படா பொறுப்பு. மேலே நட்டங்கள் ஏற்பட்டால் சொந்த சொத்தையாக இழந்து நட்டங்களை தீர்க்கக்கூடிய இருக்கும். தொடர்ந்து பங்குடைமை செல்லாத சட்டங்கள் மேல மேல 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கள்ள சட்டம், 1918ஆம் ஆண்டு வியாபார பேர்ப்பதை கள்ள சட்டம், 1840ஆம் ஆண்டு மோசடி தவிர்ப்பு கள்ள சட்டம், 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம், 1904ஆம் ஆண்டு காண எதிர்மறை வழக்கு தீர்ப்பு. இப்போ அது பாவிக்கிறேன்னு கொமர்சார் சொன்னார். அப்படி சபை சார் நான் கேட்டு சொல்றேன். இந்த 4 பேர் எங்களவாசி 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம் என்பதிலிருந்து விளங்கிக் கொள்வது யாது? பங்குடைமை வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற பங்காளர்களின் நலன்களினை பாதுகாக்கவும் அவர்களின் உரிமையினை நிலைநாட்டவும் 1890ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம் பங்குடைமை சட்டம் ஆகும்.
அப்ப 1890 ஆண்டு பங்குடைமை கடலச்சட்டமே விளங்கிக் கொள்வது பங்குடைமை வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற பங்காளர் நிலங்களை பாதுகாக்கவும் அவர்களின் உரிமையினை நிலைநாட்டவும் 1890 ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம்தான் இந்த பங்குடைமை சட்டம். பங்குடைமையான பங்காளர் நிலங்களை பாதுகாக்கவும் அவர்களின் உரிமையினை நிலைநாட்டவும் 1890 ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம் பங்குடைமை சட்டம். இதில் 2 பிரிவு இருக்கு. ஒன்று 24ஆம் பிரிவு, மற்ற 42. இது தொடர்ச்சியாக பேப்பர் எக்ஸாம் கேட்டு கொண்டிருப்பான். உங்களோட பேப்பரும் கேள்வி கேட்பான். அடுத்த பக்கம் 1890 ஆண்டு பங்குடைமை சட்டத்தில் உள்ள கணக்கீடு தொடர்பான முக்கிய பிரிவுகள் யாவை? 24ஆம் பிரிவு, 42ஆம் பிரிவு. ஒன்று 24ஆம் பிரிவு, மற்ற 42ஆம் பிரிவு. பேப்பரில் கேட்பானா ஸ்டார்ட் பண்ணி வைங்க, எக்ஸாம் கேட்பான். அதில் என்னென்ன விடயம் இருக்கு. ரைட், தொடர்ந்து. பங்குடைமை சட்டத்தின் 24ஆம் பிரிவில் கூறப்பட்ட விடயங்கள் யாவை? மூலதனம் சமனாக இடப்படல் வேண்டும். லாப நட்டம் சமனாக பங்கிடப்படல் வேண்டும். மூலதனத்திற்கு வட்டி இல்லை. பற்றுக்கு வட்டி இல்லை. பங்காளர்களுக்கு சம்பளம் இல்லை. பங்காளர் கடனுக்கு 5% வட்டி வழங்கப்படும். பங்காளர் ஒருவர் பங்குடைமையின் வியாபார செயற்பாடுகள் தொடர்பில் ஏதாவது செலவுகள் செய்திருந்தால் அல்லது வியாபாரத்தின் சொத்துக்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் ஏதாவது செலவுகள் செய்திருந்தால் அச்செலவுகளை பங்குடைமையில் இருந்து குறித்த பங்காளர் மீளவும் பெற்றுக்கொள்வதற்கு உரிமை உடையவர் ஆவார். பங்குடைமையில் உள்ள அனைத்து பங்காளர்களினதும் அனுமதியின்றி புதிய பங்காளனை பங்குடைமையில் சேர்த்துக் கொள்ளப்பட முடியாது. பங்குடைமையின் வியாபாரத்தின் தன்மையினை மாற்றம் செய்தல் போன்ற நடவடிக்கைக்கு எல்லா பங்காளர்களினதும் சம்மதம் பெறப்படல் வேண்டும். பங்குடைமையின் வியாபார கணக்கு புத்தகங்கள் பங்குடைமையின் பிரதான அலுவலகத்தில் வைத்திருக்கப்படுதல் வேண்டும். அத்துடன் அதனை பரிசீலனை செய்வதற்கு அனைத்து பங்காளர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படுதல் வேண்டும். ரைட், அப்போ பாருங்க, முதலாவது லாப நட்டம் சமனா பங்கிடப்பட வேண்டும். மூலதனத்துக்கு சமனாக ஈடுபடுத்தப்பட வேண்டும். பங்காளன் மூலதனத்துக்கு வட்டி இல்லை. வட்டிகளுக்கு வட்டி இல்லை. பங்காள சம்பளம் வழங்கப்பட தேவையில்லை. பங்காள வழங்கப்பட்ட மேலதிக கடன்களுக்கு 5% வட்டி வழங்கப்படும். அத்துடன் பங்குடைமையானது பங்காளர் இழைப்பாரும் போது மன்னிக்கும் பங்குடைமைக்கு மேலேமா கடன்கள் தந்தால் 5% வட்டி கொடுப்போம். அதோட பங்குடைமை தொடர்பாக ஏதாவது செலவுகள் மேற்கொண்டிருந்தால் அச்செலவினை பெற்றுக்கொள்ள உரிமை உண்டு. புதிய ஒரு பங்காளர் அனுமதிக்கோம்னா மத்திய பங்கான அனுமதியை பெற்றுக்கொள்ளணும். பங்குடைமை தொடர்பாக காணப்படுற அந்த 10 ஒப்பந்தங்க விடயங்களை பார்வையிட சம்மதம் தெரிவிக்க வேண்டும். ரைட், இதில் ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த வகம் அடுத்த வகம் பங்குடைமை சட்டத்தின் 24ஆம் பிரிவு நடைமுறைப்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள் யாவை? பங்குடைமையில் ஒப்பந்தம் ஒன்று பேணாத போது, ஏதாவது விடயம் தொடர்பாக உடன்பாட்டுக்கு பங்குடைமை ஒப்பந்தம் மூலம் வர முடியாத போது, பங்குடைமை ஒப்பந்தத்தில் உள்ளடக்கும் விடயங்கள் குறித்த பிரச்சினைக்கு தீர்வுக்கு போதியதாக இல்லாத போது. ஒன்று ஒப்பந்தம் ஒன்று இல்லையாண்டா சட்டம் பின்பற்றப்படும். 2வது ஏதாவது விடயம் தொடர்பாக உடன்பாட்டுக்கு பங்குடை ஒப்பந்தம் மூலம் வர முடியாத போது. 3வது பங்குடை ஒப்பந்தத்தில் உள்ளடக்கும் விடயங்கள்
குறித்த பிரச்சனைக்கு தீர்வுக்கு போதியதா இல்லாத போது, குறித்த பிரச்சனைக்கு போதியதா இல்லாத போது என்ன செய்யணும்? இதை பின்பற்றணும். ரைட். அடுத்த பங்குடைமை சட்டத்தின் 42ஆம் பிரிவில் கூறப்பட்ட விடயங்கள் யாவை? பங்குடைமை வியாபாரத்தில் இருந்து பங்காளர் ஓய்வு பெறும் போது அல்லது இறக்கும் போது தனக்கு கிடைக்க வேண்டிய தொகையினை பங்குடைமை கடனாக விட்டு செல்வாராயின் அதற்கு 5% வட்டி செலுத்தப்படல் வேண்டும் என கூறுகின்றது. அப்ப 42ஆம் பிரிவு என்ன சொல்லுது என்றால், பங்குடைமை ஒன்றிலிருந்து பங்காளர் இளைப்பாறும் போது அவருக்கு செலுத்த வேண்டிய தொகையை கடனாக விட்டு சென்றால் அதுக்கு 5% வட்டி. 24ஆம் பிரிவில் சொல்லப்பட்ட 5% வட்டி என்னென்னா, பங்குடைமையில் பங்காளர் இருந்து கொண்டு மேலே கடன்கள் தந்தால் 5% வட்டி. இது பங்குடைமையிலிருந்து பங்காளர் இளைப்பாறும் போது அவருக்கு செலுத்த வேண்டிய தொகையை கடனாக விட்டு சென்றால் அதுக்கு 5% வட்டி. சரியா? 2 பசி டபுள் எண்ணி பின்னுப்பா. தொடர்ந்து பங்குடைமை ஒப்பந்தம் என்றால் என்ன? பங்குடைமை சட்டத்தில் கூறப்பட்ட விடயங்களினை பின்பற்ற விரும்பாத பங்காளர்கள் தங்களுடைய விருப்பங்கள் தொடர்பாக உருவாக்கிக் கொள்ளுகின்ற ஒரு எழுத்து வடிவிலான உடன்படிக்கையே பங்குடைமை ஒப்பந்தம் எனப்படும். பங்குடைமை சட்டத்தில் கூறப்பட்ட விடயங்களை பின்பற்ற விரும்பாத பங்காளர்கள் தங்களுடைய விருப்பங்கள் தொடர்பாக உருவாக்கி கொள்கின்ற ஒரு எழுத்து மூல உடன்படிக்கை தான் பங்குடை ஒப்பந்தம் சொல்லுவோம். இதில் பங்குடை ஒப்பந்தத்தில் ஏதாவது லாபம் பிரிக்க பற்றி ஒன்றுமே சொல்லாட்டி சட்டம் பின்பற்றப்படும். லாபம் சமம். குறிப்பு: ஒப்பந்தத்தில் ஏதேனும் விடயம் கூறப்படாது இருக்குமாயின் அவ்விடயம் பங்குடைமை சட்டத்திற்கு அமைய தீர்வு காணப்படும். உதாரணம்: லாப நட்டம் பிரிக்கும் வீதம் ஒப்பந்தத்தில் கூறப்படாது இருக்குமாயின் அவ்விடயம் பங்குடைமை சட்டத்திற்கு அமைய சமனாக பங்கிடப்படும். லாபம் பிரிக்கிற பேட்டி ஒன்றுமே சொல்லாட்டி லாபம் சமனா பங்கிடப்படும். அடுத்த வகுப்பு பங்குடைமையில் காணப்படும் நிதி கூற்றுக்கள் கணக்குகள் யாவை? வருமான கூற்று, பங்காளர்களுக்கிடையில் லாப நட்டத்தை பகிர்வு செய்யும் கூற்று, குறித்த தினத்தில் நிதிநிலை கூற்று, பங்காளர் மூலதன கணக்கு, பங்காளர் நடைமுறை கணக்கு. இதுல ஒன்று வருமான கூற்றுக்கு லாபத்தை பயிர் செய்யும் கூற்று ஒன்று வரும். தனி வியாபாரத்தில் கிடைக்கிற லாபம் முழுக்க தனி ஒரு ஆள் போய் சேரும். பங்குடைமையில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்கள் இருக்கிறபடியெல்லாம் லாபம் வைக்கிற பயிரும். மற்றது அந்த நிதிலைமை கூட இருக்கு. 5 வட்டி விடும். 5 வராது, 5 வட்டும். அடுத்த பங்காள மூலதன கணக்கு, பங்காள நடைமுறை கணக்கு, அது பங்குடைமையின் உரிமையாண்மை கணக்குன்னு போடும். பங்குடைமை உரிமையாண்மை கணக்குகள், மூலதன கணக்கு, நடைமுறை கணக்கு. கடைசி கேள்வி: பங்காளர் சார்பில் பங்குடைமை வைத்திருக்கும் கணக்குகள் யாவை? பங்காளர் மூலதன கணக்கு, பங்காளர் நடைமுறை கணக்கு, பங்காளர் கடன் கணக்கு. பங்காளர் மூலதன கணக்கு, பங்காளர் நடைமுறை கணக்கு, மற்றும் பங்காளர் கடன் கணக்கு. இன்றைக்கு என்னென்ன பார்த்தோம்? பங்குடைமைண்டா என்னென்னு பார்த்தோம். பங்குடைமைண்ட சட்ட வரையறை பார்த்தோம். 24ஆம் பிரிவு 42ஆம் பிரிவு பற்றி பார்த்தோம். இந்த பங்குடை 24ஆம் பிரிவு என்ன விடன்னு சொல்லியிருக்கு, 40 என்ன சொல்லியிருக்கு, எப்போ பின்பற்றுவோம் கணக்கில் பார்த்தோம். நாளைக்கு லாபனது பைசைக்கு பார்த்து நாளைக்கு கணக்கு ஒன்று சேர்த்துறோம். 25 அக்காம டே கிளாஸ்காரர், 26காரர் கடைசி சந்தர்ப்பம். பங்குடைமை படிக்க விரும்பினா படிங்க. பங்காளர் இழைப்பாரெலாம் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆகவே பேசிக்கிட்டே இருந்த போது ஜாயின் பண்ணி கொள்ளுங்க.
கம்பெனி கிளாஸ் வந்து செவ்வாயும் வியாழனும் இப்போ மீள் மதிப்பிட போது ஒவ்வொரு செவ்வாயும் 6 மணிக்கு விடிய காலை 6 மணிக்கு ஸ்கூலுக்குலேயும் போவாதாக்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளும். சரியான ஃபீஸ் காசு கட்டிக்கொள்ளுங்க. கட்டின ரிசிப்டை அனுப்பிக்கொள்ளுங்க. போன மாதம் அதுக்கு மூலமாக கட்டாயிருக்கிறீங்க. லிஸ்ட் வந்து லாஞ்சாக போட்டுவிட மாட்டேங்கிறா இருக்கா அடித்து முடிச்சு போட்டு ஓகே சார். லிஸ்ட்டை போட்டுடுவா பாருங்க வேறு காசு கட்டு ரைட் லீவ் பண்ணு. லாஞ்சா ஷே பண்ணுங்க. எத்தனையாவது சார் 42வது கேள்வியில இருந்து 47 வரைக்கும் லாஞ்சா பாத்தீங்கன்னா ஆமாம் சார். மன்னாக்கார் இருக்கிறீங்களோ மான்யா சித்தி விநாயகர்ல இன்றைக்கு செமினார் போனீங்களோ நேற்றைக்கு முன்னைக்கு சனிக்கிழமை இருக்கா செமினார்? சனிக்கிழமை மார்னிங் ரோயல் காலேஜ் பார்ட் 1 எக்ஸாம்னு போய்விடு. சனிக்கிழமை மார்னிங் பார்ட் 1 எக்ஸாமா ஓகே. சூமில் இருந்தோன்னா தெரியுமா? ஸோ நான் பார்ப்பேன். நீ வர போறியா? லாவ் வர போறியா? டீட்டெயில் சொல்லுங்க சார் பாப்போம். சித்தி விநாயகர் பஸ் ஸ்டாண்டோட பக்கத்துலேயே இருக்காங்க ஸ்கூல். உங்களை வர்றதுக்கு என்னமா ஒரு 1 மணி தான் காலம் நினைக்கிறேன். அப்படியே அப்படிதான் வரும். 1 மணி தான் காணும். 8 மணிக்கு 8:06 செமினார் வரைக்கும்னா நீங்கள் 7 மணிக்கு வலிக்கிட்டீங்கன்னா காணும். 7, 6:30 வலிக்கிட்டா செமினார் 1 மணி 1:15 முடிஞ்சிடும். நீங்கள் போயிட்டா 3:30 போயிடும். என்னப்பா சொல்லிப்படுவா சரியே வாண்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. எந்த நாள் சார்? சனிக்கிழமை கமிங் சாட்டர்டே. வவுனியா உள்ளவங்க கிளிநொச்சி உள்ளவங்க யாராக இருந்தால் மன்னார் செமினார் யாராக விருப்பமெண்டா வரலாம். மன்னார் சித்தி விநாயகர் டவுனு பக்கத்துலேயே இருக்கு. ஃப்ரீ செமினார், பால் பேக்கெட், பிஸ்கெட் எல்லாம் கிடைக்கும். சூட்டும் ஃப்ரீயாக கிடைக்கும். நண்பன் நண்பிகள் இருந்தால் சொல்லிவிடுங்க. செகண்ட் எடுக்கிறாங்க இருந்தாலும் சொல்லிவிடுங்க. இந்த முறை பேப்பர் ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கும். பார்ட் 1 பார்ட் ஃபுல்லாக செய்யல. அது இருந்தால் உங்களுக்கு மேக்ஸிமம் பகுதி ஒன்றும் ஐடியாவும் சொல்லிவிடுவேன். பார்ட் 2ல வரக்கூடிய கேள்வி என்னென்ன பேருங்கன்னு சொல்லுவேன். ஸ்கீம் வந்து செய்து முடிய ஸ்கீமை பேர்ந்து போட்டுவிடுவேன். லட்சியாவன் அஞ்சனா சூட்ஜாவன்றா பாருங்க. அஞ்சனா சூம் டைண்டோலையும் பாருங்க. அதுபடி படியுங்க. செகண்ட் என்ன 90 நாளான் இருக்கு. மேக்ஸிமம் கஷ்டப்பட்டு படியுங்க. அது கூட இல்லான் இருக்கு. செமினாரை ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. சூமில் வராமல் நேரடியாக வேற பாருங்க. இந்த வழிக்கு அடுத்த வழி செமினார் நேரடிக்காரர் லாவஞ்சா மொத்தம் எத்தனை வாங்கிக்கிறீங்க? எனவே இன்னும் சூமுக்கு பதியல அட்டம் போட்டாச்சு. 16 குயிக்காக 15 கொள்ளுங்க. ஒன்பது பேர் சார். 9 பேர் பழமையாக 45 50 பேர் பாடுறது தெரியாத போல இருக்கு. நாங்கள் எல்லா செமினார் குரூப்புமே ஒரு நாளும் போட்டுருங்க. செமினார் குரூப் ஆட் பண்ணுறீங்களா? ஆட் பண்ணிட்டு நான் எவ்வளோ பேர் ஓ ஆட் பண்ணேன்.
தஜ்ஜையில் இந்த முதலாச்சூடு உங்களுக்கு நான் அனுப்ப முடியான்னு போனால் உங்களை நான் பிடிஎஃபாக போடுவேன் திங்கக்கிழமை நீங்கள் பிரிண்ட் எடுங்க. ரெண்டாவது சூட்டை பிடிஎஃபாக உங்களை அனுப்பிடுவேன். சரியா, இதான் ஒன்று அனுப்பினாச்சு தான், ரெண்டு ஒன்றா அனுப்புறேன்னு சொன்னால் முதலாவது சூட்டை நீங்கள் பிரிண்ட் எடுங்க, ரெண்டாவது சூட்டை நான் அனுப்பிடுவேன். ஏன்னா கன்ஃபார்ம் இல்லாத வரைக்கும் 9 பேர்னா நீ அனுப்பி கொண்டிருக்கலாது. எத்தனை பேரை போன இன்னும் படிச்சு உறுதிப்படுத்தல. சரியானே? எத்தனாம் கேள்வி? நாற்பத்தி ரெண்டுல இருந்து பார்க்கல சார். கடைசி 50வது கேள்விக்கு ஃபார்மேட் அடிச்சது. செய்தமா? இல்ல செய்யல. அதை ஜாப் பண்ணுங்க. அஞ்சனா குரூப்ல ஆட் பண்ணீங்களே. ஓம் சார். அஞ்சனா நீங்க சூட்டை வந்து வாங்கணும், அல்ல போட்டுடணும், 50 செய்யணும். ஓ இல்லையா? செமினார் பதியாக குயிக்கா பதிங்க. எனக்கு நம்பர் தெரியாம இருக்கு. 9 பேரா இதுக்கு பதிஞ்சுக்கிறீங்க. 50 பேர் பதிவு இடத்துல 9 பேரும் பதிஞ்சுக்கிறீங்க. வரைகப்பட மொரிஸ் பொது கம்பெனி விற்பனை பொருள் தொடர்பாக விவரம் பெறுமாறு 1/1/2015 மீதி இருப்பு ஒவ்வொன்றும் 20 தந்திரிக்கு முதலாக WSC முறையில் களஞ்சிய பேட்டை தயாரிக்கும். களஞ்சிய பேர் அடிச்சு கொள்ளுங்க. இந்தியோட ஃபுல்லா முடியுது களஞ்சிய பேடா. 2022 பாஸ் பேர் பார்த்துட்டான். மேலேமா கணக்கன செய்யிட்டான். இனி இதுல என்ன படிக்கணும் லாவஞ்சா? கூலிக்கிறியா பாத்துட்டமோ? இல்ல கூலிக்கிறியா உங்களை மட்டும் பார்க்கணும். வேணும் பார்த்தா சரி, மேந்தில பாப்பா போகுது. இதில் நான் முதலெடுத்து மாந்தரம் வேணும் கடைசி பாரு. ஆ சரி, புதன்கிழமை போகிற கிளாஸ் ஓகே. நான் இல்லை கிரியா இல்லை பாருங்களானே 7:40 தான் தொடங்குறேன். 8:20 படி முடிக்கிறேன். எந்த பேப்பர் கிளாஸ் எல்லா போதும் நினைக்கிறேன். இல்லை கிரியா அடிச்சுக்கொள்ளுங்க.
வருவோம் கலைஞ்ச பீரியடு மீதியா மூண்டா பிரிங்களா கலைஞ்ச பீரியடு திகாதி பெருமானாவே அலைவிலை பெருமாதி வழங்கீடு அலைவிலை பெருமாதி மீதி அலைவிலை பெருமாதி லாவண்யா இப்போ ஓகே. போகியா நீங்க கட் பண்ண அப்புறம் ஓகே. சரி WGSமே கலைஞ்ச பீரியட் சொல்லு வாசி வரா 1/1/2015 மீதி ரூபாய் 20 படி 400 அலகுகள். இரண்டாவது 5/1/2015 400 அலகு 20 ரூபா படி 8000 600 அலகு 36 ரூபா படி கிடைக்கணும் அவ்வளோ 21,600 21,600 சேர்த்தால் 1000 சேர்த்தால் 29,600 சரியா அஞ்சனா 21,600 8000 சேர்த்தால் 29,600 அதை கூட 1000 பிரித்தால் 29 சமான் பத்து ஒன்று கொள்வனவே முன்னூறு அலகு 36 ரூபா படி 10,800 சேர்த்தால் 1300 சேர்த்தால் 40,400 சார். பிரிச்சால் 1300 பிரிச்சு போறோம் 31.07 31,07 அடுத்த 21 700 அலகு கொடுக்க போறோம்
அது விற்பனை விலை வந்து விற்பனை வருமானம் காணது தேவையில்லை. இருப்பு வளங்களுக்கு முதல் இருப்பின் பெருமை இருப்பின் எண்ணிக்கையாக பிரித்தால் சராசரி விலை 31.7 பெருகி போடும். 21,749. 21,749 சொல்லமா? ஆம் சார், 21,749. 21,000 சரி. அதாவது இருப்பு வளங்களுக்கு முதல் இருக்கின்ற இருப்பின பெருமதியை இருப்பின் எண்ணிக்கை சராசரி வேறு. அதாவது வழங்க விலை பெரு கழிச்சால் 600 40,400 இருந்து 21,749 கழிச்சால் எவ்வளவு? 18,651. 18,650 பிரிச்சால் 31.08. 18,650 போட்டு 600 பிரி. அடுத்த 200 படி 4,000 சேர்த்தா 800 சேர்த்தா 22,651. 22